டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து 2023 15,149 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் 2022 9,494 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதில் ஏற்கனவே 2022 பிஜிடிஆர்பி அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஓவர் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஇஆர்டி லெக்சரர் நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டும் தாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது 2022 வந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர். இதில் ஜூலை மாதத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெக்ரூட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜிஓ ப்ராப்ளம் அப்படிங்கிறனால திருப்பி அதை ரிவைஸ்டு ஷெடியூலில் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ரிவைஸ்டு ஷெடியூலில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2023 இதே போஸ்ட்டு தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். பழைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 1334 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ இது புது ஆனுவல் பிளானரில் 2023 ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். மொத்தம் 4000 வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஇஓ எக்ஸாம், எஸ்ஜிடி, பிடி அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி 2022 வந்ததை அதை அப்படியே திரும்பவும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. 2022 மட்டும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெட்டு இன்னொரு எக்ஸாம், மொத்தம் 3 எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாலி டிஆர்பியோட எக்ஸாம் திரும்ப வருமா, அதே மாதிரி இன்ஜினியரிங் டிஆர்பியோட எக்ஸாம் எல்லாம் திரும்ப வருமா அப்படின்னு டவுட்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் திரும்ப வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட்டில் பாலி லெக்சரை பொறுத்த வரைக்கும் 493 வேகன்சி தான் ஆல்ரெடி இருந்தது. அதே வேகன்சி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 104 வேகன்சி இருந்தது. இதில் 97 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து குறைஞ்சிருக்கு. பிஜிடிஆர்பி லாஸ்ட் டைம் ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த டைம் வந்து 267 கொடுத்துருக்காங்க. அதே சமயம் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது பாலி டிஆர்பியில் பல்காக 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்புனாங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் திட்டமிட்டபடி இதே டேட்டில் வரல, இதே மந்தில் வரல அப்படின்னாலும் இந்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து டைம் வந்து நல்லா கிடைக்கிது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் இருந்த கட் ஆஃபை விட இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அதே சமயம் திரும்பவும் லாக்டவுன் வருமா, ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னும் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லா ரெக்யூர்மெண்ட்டும் கண்டிப்பாக வரும். ஆனால் டிலே ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃபும் ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸோ எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ண மட்டும்தான் முடியும். வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டே வேணால் கண்டிப்பாக வந்து வரும். எல்லா எக்ஸாம்ஸும் டிலே ஆகலாமே தவிர அப்படியே கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் வேகன்சி வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஏன்னா குரூப் 4 நடத்தும் போது வேகன்சி கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1400க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பாலி டிஆர்பிக்கும் இன்ஜினியரிங் டிஆர்பிக்கும் ரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கே 4000 வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 15,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து நிரப்ப போகிறாங்க.